சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஆப்கானிஸ்தானுக்கு மீண்டும் வந்து தொழில் தொடங்குமாறு ஆமீர் கான் முத்தாகி கோரிக்கை விடுத்த நிலையில் அதை இந்தியாவில் இருக்கும் சிறுபான்மையினர் கூட்டமைப்பு நிராகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் 1992ஆம் ஆண்டு முஜாஹிதீன்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இந்துக்கள், சீக்கியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நிலை மோசமடைய தொடங்கியது. ஆள்கடத்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தன. மீண்டும் 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். இதனால் அங்குள்ள சிறுபான்மையினர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருகின்றனர். கோவில்கள், குருத்வாராக்கள் போன்ற சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்களை பராமரிப்பதற்காக 50க்கும் குறைவானவர்கள் மட்டுமே ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றனர். இந்நிலையில் ஒரு வார பயணமாக தாலிபான் வெளியுறவு அமைச்சர் ஆமீர் கான் முத்தாகி இந்தியா வந்தார். இந்தியா வாழ் ஆப்கானிஸ்தான் சிறுபான்மையினர் கூட்டமைப்பினரை முத்தாகி சந்தித்தார். அப்போது மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து தொழில் தொடங்குமாறும் ஆப்கானிஸ்தான் அவர்களுடைய நாடும் தான் எனவும் சிறுபான்மையினர் கூட்டமைப்பிடம் முத்தாகி கோரிக்கை விடுத்தார். மேலும் இந்துக்கள், சீக்கியர்களின் வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். ஆனால் இப்போதைய சூழலில் ஆப்கானிஸ்தான் திரும்பும் எண்ணமில்லை என்று ஆப்கானிஸ்தான் சிறுபான்மையினர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கூட்டமைப்பின் உறுப்பினர் குல்ஜீத் கூறுகையில், தலிபான்களின் ஆட்சியில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சிறுபான்மையினர் கூட்டமைப்பு கருதுகிறது. அங்கு சென்றால் சிறுபான்மையின பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அது நரகத்திற்கு இணையானது. ஆப்கானிஸ்தான் சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் எளிதாக குடியுரிமை வழங்கப்படுகிறது. எனவே இப்போதைய சூழலில் அங்குள்ள வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வர பிரத்யேக விசாக்களை வழங்கினால் மட்டுமே போதுமானது என்று குல்ஜித் கூறினார்.